ஓகேவா? ஸோ யூ பாட் அ கார் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டிட் யூ. நெக்ஸ்ட் 10th ஒன், யூ வுடன்ட் லைக் டு இன்வைட் மை டேட். ஸோ வுட் நாட் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ் வந்துடுச்சு. அப்போனா கொஷின் டேக்ல என்ன வரணும்? பாசிட்டிவ். ஸோ வுட் நாட் என்னவா மாறும்? வுட்டா மாறும். தென் யூவா தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 10th ஒன்னுக்கு ஆன்சர் பி. நோட் பண்ணிக்கோங்க. வுட் யூ. தென் 9th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிட் யூ, ஏ. 10th ஒன் பி. ஸோ 11th ஒன் ஈஸி தான். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சிட்டிஸ் ஆர் இன்க்ரீசிங்லி பிகமிங் அர்பனைஸ்ட். ஸோ அவனே வேர்ப் கொடுத்துட்டான் ஆறு. ஸோ ஆறு என்னவா மாறும்? ஆன்சர் சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். லெவன்த் ஒன். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிண்ட் அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ ஆரின் சிட்டிஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல். ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? தே. ஆரிண்ட் தே. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th ஒன், தே எக்ஸ்பிரிமெண்ட் வித் வேஸ் டு இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட்டே பாசிட்டிவாக தான் இருக்கு. இங்க எங்கேயுமே ஆக்சிலரி வேர்பு இல்லை. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? டோன்ட் தே. ஸோ 12th ஒன்னுக்கு பி ஆப்ஷன். புரிஞ்சுதா? யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் 13 ஒன். ஸோ இது 13. ஓகேவா? ஸோ 13th ஒன், த எய்ம் ஷுட் பி டு ரிடியூஸ் கன்ஜஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் அப்படின்றது ஷுட்டன்ட்டா மாறும். ஓகேவா? பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எய்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான். ஸோ எய்ம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தான் வரும்? இட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ எய்தர் உங்களுக்கு ஆப்ஷன் இது எப்படி இருந்திருக்கணும்னா ஷுடன்ட் இட் வந்திருக்கணும். பட் ஷுடன்ட் இட் வராதனால நம்ம இங்க எதை சூஸ் பண்றோம்னா இஸ்ன்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்பரா வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எய்ம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங் தான், ஒன் திங். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இட்டு. ஸோ இட்டு வரும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எய்ம் ஷுட் பி டு ரிடியூஸ் கன்ஜஷன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பாசிட்டிவ் தான். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? இஸ்ன்ட். இஸ்ன்ட் இட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 14th ஒன் ஆன்சர் பண்ணுங்க. தேர் இஸ் அண்ட் urgent need to provide clean, reliable and affordable energy to their growing population. ஸோ எடுத்தோடனே இங்க என்ன இருக்கு? ஈஸ் இருக்கா? ஸோ அப்போ ஈஸ் வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வரும்? isn't. ஓகேவா? ஸோ isn't it. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next, automation and shared mobility will play a key role in this transformation. ஸோ இந்த இடத்துல ரெண்டை மென்ஷன் பண்ணாங்க, ஆட்டோமேஷன் அண்ட் ஷேர்டு மொபிலிட்டி. வில். ஸோ வில் அப்படின்றது உங்களுக்கு பாசிட்டிவ். ஸோ கொஸ்டின் டேக்ல வில் என்னவா மாறும்? ஓன்ட். கரெக்டா? தென் இங்க ரெண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேஷனும் சொல்லியிருக்காங்க, ஷேர்டு மொபிலிட்டியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை நம்ம ப்ளூரலா கன்சிடர் பண்ணிட்டு என்ன எடுக்கிறோம்? won't they. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா? Next. So in the 16th one, it changes the way people commune in cities. So in இடத்துல changes, yes வந்திருக்கா? Very good. So yes வந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணும்? Doesn't. So doesn't it. ஓகேவா? So இதுல பாருங்க next 17th question. Before long, a fleet of electric autonomous vehicles could drive people to their destination. So இங்க எங்க இருக்கு auxiliary verb? Could இங்க இருக்கு கரெக்டா? So அப்போ could வரும்பொழுது இங்க என்ன வரும்? Couldn't. இங்க electric autonomous vehicles அப்படின்னு இருக்கா? So ப்ராபப்ளி இது வந்து ப்ளூரல தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ அதனால நம்ம இங்க என்ன பண்ணோம்? couldn't they. Option C. ஓகேவா? நெக்ஸ்ட் சேம் அதே இதுதான். ஸோ தீஸ் ஷேர்டு ஏவிஸ் வில் ரன் அட் ஹையர் யூட்டிலைசேஷன் ரேட்ஸ். ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். வில் என்னவா மாறும்? These shared AVs will run at higher utilization rates. So will வந்து பார்த்தீங்கன்னா won't மாறும். Again AVs வரும் பொழுது நமக்கு plural. So won't they. Option A. ஓகேவா? Next, 9th one. So they can substantially reduce the cost of mobility and congestion. So என்ன ஒரு ஆன்சர்? ஸோ ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கேன் என்னவா மாறும்? குட். ஓகேவா? ஸோ குடன்ட் தே. ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. Okay, then last question. These should not be thought of as luxury, but as necessity. So என்ன வரும்? So இந்த இடத்துல should not use பண்ணியிருக்காங்களா? So should not வரும் பொழுது நமக்கு ஆன்சர்ல என்னதான் வரணும்? should. ஓகேவா? So இந்த these அப்படின்றது உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா they. ஓகேவா? So option C.
ஸோ இதோட உங்களுக்கு கொஷின் டேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் சாரி என் மிஸ்டேக் தான். ஓகேவா? கரெக்ட். ஸோ கேன் வந்து கான்ட்டு தான் வரும், குட்டு தான் குட்டுன்ட்டு வரும். ஓகேவா? சாரி, நான் கவனிக்கல. ஓகேவா? ஸோ கான்ட் தே, 9th ஒன்னுக்கு பி. ஸோ தே கேன் சப்ஸ்டென்ஷியலி. ஸோ கேன் வந்து நெகட்டிவா மாறும்போது கான்ட்டு தேவா தான் வரும். ஸோ குட்டு தான் குட்டுன்ட்டுன்னு வரும். நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா த யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஆர்டிக்கல். இப்போ ஸ்கூல்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்ல பார்க்கும்போது நோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா இது இல்லாம வர்றது நோ ஆர்டிக்கல் மெத்தட் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், ஏன் அண்ட் த யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நார்மலா சிங்கிள் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிங்கிள் ப்ரொனவுன் அண்ட் காமன் திங்ஸ். காமன் திங்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தென் அதே மாதிரி அண்ட் வந்து வவல்ஸுக்கு யூஸ் பண்றதுனால வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கான்சனன்ஸ். ஓகேவா? ஸோ வவல்ஸ் இல்லாம மற்ற இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆண்டும் சேம் தான், சிங்கிள் தான். ஓகேவா? சிங்கிள் ப்ரொனவுன்ஸ் தான். பட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வவல்ஸ். வவல்ஸ் வரும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் த த அதே மாதிரி இந்த ரெண்டுமே காமன் திங்ஸ். ஸோ காமன் திங்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்டிஃபைனைட். ஓகேவா? ஸோ அன்டிஃபைனைட்னா பர்டிகுலரா சொல்லாம பொதுவா சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேன், டீச்சர், ஓகேவா, ஃபர்னிச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு காமனா ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது அன்டிஃபைனைட். ஓகேவா? ஸோ பட் ஆனா த வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டிஃபைனைட். அதாவது அது எப்படி
புரியுற மாதிரி சொல்லலாம்னா யூனிக்கா யாரை நீங்க மென்ஷன் பண்றீங்களோ யூனிக் ஆர் மென்ஷன்டு திங்ஸ் ஆர் பர்டிகுலர் பர்டிகுலர் திங்ஸ் இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா த யூஸ் பண்ணுவோம். தென் அதர்வைஸ் இங்க எல்லாமே நம்ம சிங்கிள்ஸ் பார்த்தனால இது ப்ளூரல் ப்ளூரல் நவுன்ஸுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா த யூஸ் பண்ணுவோம். இதுல ஜென்ரல். ஓகேவா? தனித்தனியா ரூல்ஸ் பார்க்கலாம். இப்ப இதே வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க மேனுன்றது காமனா ஒரு மேன். ஓகேவா? ஸோ இதையே நான் இப்ப என்னன்னு சொல்றேன்னா எ ஷார்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட். ஸோ மேன் அப்படின்றது காமன் திங். அவன் எப்படி இருக்கான், ஷார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், த. ஓகேவா? அதே மாதிரி ஹியூஜ் பில்டிங். ஓகேவா? ஸோ எர்த். ஸோ ஒரு விஷயம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடியும் யூனிக்கா இருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், த. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயுமே த வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கான்செப்ட். ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் தனித்தனியா பார்க்கலாம். காப்பி பண்ணியாச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் சிங்குலர் காமன் நவுன். நோட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல காமன் நவுன் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மேனா இருக்கட்டும். ஓகேவா? இப்போ பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. ஓகேவா? ஸோ காமனா ஒரு வார்த்தையை சொன்னீங்க அதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் காமன் நவுன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், டீச்சர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னதான் காமன் நவுன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு காமன் நவுன் வரும் பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்டியூட் பண்ணா போதும், சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I have caught a fish in the pond. ஸோ இந்த இடத்துல அவன் பாண்ட்ல இருந்து ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கிறான். ஓகேவா? அது என்ன ஃபிஷ்ன்னு தெரியாது. பட் ஆனா ஃபிஷ் அப்படின்றது ஒரு காமன் நவுன். ஓகேவா? பர்டிகுலரா வந்து சால்மன் ஃபிஷ்ஷா என்ன ஃபிஷ்ன்னு மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு காமன் நவுன் வரும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா? நெக்ஸ்ட் இதே ஷீ இஸ் அ டீச்சர். ஓகேவா? ஸோ இப்போ டீச்சர் அப்படின்றது அவங்க என்ன டீச்சரா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷா இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம். ஓகேவா? பட் ஆனா இங்க காமனா என்னன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டீச்சர். ஓகேவா? ஸோ அப்போ டீச்சர் அப்படின்னு வரும் பொழுது ஸோ அது காமன் நவுன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆ. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த அப்படின்றது என்னென்ன திங்ஸா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அது திங்ஸா இருக்கலாம், பர்சன்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம். ஓகேவா? ஸோ பட் எல்லாமே என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிள். ஓகேவா? கவுண்டபிள் நவுனா இருக்கணும் ஆர் திங்ஸா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போதான் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். கவுண்டபிள் nouns or things. நெக்ஸ்ட் இதுல இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரேரா கேட்குற கொஷின் தான். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வரும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணா போதும்? யூஸ் பண்ணா போதும். ஓகேவா? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் மஸ்ட் பி யூஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல வந்து அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏ யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மெயின் திங் கான்சனன்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி அதர் தென் வவல்ஸ் கான்சனன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்னதான் யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க இது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல போடும்பொழுது தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலா? வவல்ஸ். ஸோ வவல்ஸ் எத்தனை லெட்டர்ஸ்? 5 லெட்டர்ஸ். ஸோ ஏ இ ஐ ஓ யூ. கரெக்டா? ஸோ ஏஇ ஐஓயு. ஸோ ஃபைவ் லெட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாம நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வவல் சவுண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லும்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். ஓகேவா? அம்ப்ரெலா. இப்போ அம்ப்ரெலா சொல்லும் பொழுது நம்ம இங்க என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? அ அ சவுண்ட் தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். கரெக்டா? பட் இதுவே யூனிகார்ன். இங்க யூனிகார்ன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சவுண்ட் நமக்கு என்னவா மாறுது? யூ ஒய் வருதா முன்னாடி? ஊன்னு வரல. என்னன்னு வருது உங்களுக்கு? யூன்னு வருது. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இதை லெட்டர்ஸா பார்க்க கூடாது. எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன்ல தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அம்பர்லா வரும் பொழுது நமக்கு என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா. பட் ஆனா யூனிகார்ன் அப்படின்னு வரும்பொழுது என்னதான் வரும்? அ யூனிகார்ன். இப்போ அதே மாதிரி ஹார். இது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆக்சுவலா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா ஆர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இங்க இந்த இடத்துல வந்து ஹெச் வந்து என்னது? சைலண்ட். ஓகேவா? அப்போ
ஆர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது ஸோ இங்க என்ன சவுண்ட் வருது? ஆ சவுண்ட் வருதா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? and ஆர். ஓகேவா? இப்போ இதுவே ஒன் ஒன் சொல்லுங்க பார்ப்போம். வருமா and வருமா? ஒன் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஆ கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒன் இந்த இடத்துல ஓ சவுண்ட் வரமா ஒன் அப்படின்றப்போ வா அந்த சவுண்ட் தான் வரும். கரெக்டா? ஸோ அப்போ அதனால நம்ம இங்க ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. என்னதான் யூஸ் பண்ணோம்? ஆ 1 ரூபி காயின். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல். ஓகேவா? ஸோ இது நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்ல பார்க்கலாம். ஸோ வவல் சவுண்ட்ஸ் வரணும். வவல்ஸ் வந்தாலும் வவல் சவுண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் நம்ம அங்க என்ன பண்ணணும்? அண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ். ஓகேவா? தென் இது இல்லாம அப்ரிவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்ரிவேஷன்ஸ் வரும்பொழுதும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா and தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் and எம்எல்ஏ and எம்பி அந்த மாதிரி வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ அப்படின்றது நம்ம முன்னாடி எதெல்லாம் பார்த்தோம்? ஸோ ப்ளூரல்ஸ் அண்ட் யூனிக் டிஃபைனைட். ஓகேவா? ஸோ டிஃபைனைட் திங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு ஒன் திங் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுலேயே என்னதான் யூஸ் பண்ணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த், சன், மூன். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்னதான் யூஸ் பண்ணோம்? அப்படின்றதான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுன். அதாவது ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு நவுன் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதி போட்டேன்ல, அதாவது ஹியூஜ் ராக். இதுல வெறும் ராக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஜென்ரல் திங், காமன் நவுனா மாறி இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கும். பட் ஆனா இங்க என்னன்னு அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஹியூஜ் ராக், பெரிய ராக் அப்படின்றப்போ அதை தனியா அந்த பர்டிகுலர் ராக்கை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் அப்படின்றது ஒரு காமன் நவுன் தான். பட் ஆனால் பெஸ்ட் அப்படின்றது எதை டிஃபைன் பண்ணுது? அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அந்த டீச்சர் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? ஸோ ஒரு நவுனுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு, எழுதிக்கோங்க. மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ். நான் எழுத அப்படியே எழுதிக்கோங்க. டெசர்ட்ஸ், டைரக்ஷன்ஸ்,
historical places and monuments religious books holy places இதே கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் இப்போ இந்தியா அப்படின்றப்போ வராது ஓகேவா பட் ஆனா இதுவே யூஎஸ்ஏ அப்படின்றப்போ வரும் அதாவது கண்ட்ரீஸ்லயே வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல த யூஸ் பண்ணும் ஓகேவா ஸோ இப்போ இதுவே யுஎஸ்ஏ அப்படின்றது என்ன அர்த்தம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா சாரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஓகேவா ஸோ அப்போ இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது யூஎஸ்ஏவா நமக்கு அப்ரிவேஷனா வந்திருக்கா ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் யூஎஸ்ஏ யுஏஇ ஸோ இந்த மாதிரி வர இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் ஓகேவா ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இதே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு வருதா ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு கண்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா த யூஸ் பண்ணுன்ற நீட் கிடையாது ஓகேவா ஸோ அதுவே இந்த மாதிரி ஸ்டேட்ஸை வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன்ல கொடுக்கும்போது மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் த யூஸ் பண்ணோம் ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பர்டிகுலர் திங்ஸ் சொன்னல இப்போ டீச்சர் அப்படின்னு வந்துச்சுன்னா வரும் இதுவே ஹிஸ்டரி டீச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஷீ இஸ் அ ஹிஸ்டரி டீச்சர்ன்றப்போ அங்க வராது என்ன வரும் த வரும் ஓகேவா ஸோ ஒரு நவுன் பிளஸ் இன்னொரு நவுன் ஓகேவா பட் ஆனா இந்த நவுன் வந்து இதுக்கு என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவா மாறுது ஸோ அவங்க என்ன டீச்சர் ஹிஸ்டரி டீச்சர் ஆர் இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் டீச்சர் அப்படின்றப்போ அந்த டீச்சரை டிஃபைன் பண்றாங்க கரெக்டா ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா த ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க தென் லாஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அதுல த வரும் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ராம் இஸ் த டாலஸ்ட் மேன் இன் தி கிளாஸ் ஸோ இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஓகேவா ஸோ ராம் வந்து கிளாஸ்லயே டாலஸ்ட் ஸோ இஎஸ்டி வந்துச்சுனாலே அது என்னது சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது கண்டிப்பா அதுக்கு முன்னாடி என்னதான் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா த தான் சப்ஸ்டியூட் பண்ணோம் ஓகேவா ஸோ இதோட உங்களுக்கு வந்து லெஸ் தென் 1 மினிட் தான் காட்டுது ஓகேவா இது ஸ்டாப் ஆயிரும் நான் திரும்பவும் லாகின் பண்றேன் ஓகேவா சரி எகைன் மறுபடியும் அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு லாகின் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதோட கான்செப்ட் ஓவர் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம்